ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஹனீஃப், இது உங்க இந்த ஒரு மச்சான் சேனல். கண்டிப்பா தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஜாவாவோட பேசிக்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஜாவாவோட பேசிக்ஸ் ஓவர் வியூ. ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஓகே, இது கண்டிப்பா நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பன் வீடியோவா இருக்கும். ஏன்னா இது வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸை கவர் பண்ண போகுது அவங்க. தட் இஸ் ஃபார் ஷுர். ஓகே, ஜாவா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் இது யூஸ் ஆகும் அப்படி கிடையவே கிடையாது. நீங்க பை டிஃபால்ட்டா நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாவாவை நமக்கே தெரியாம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். எஸ், ஏன்னா எத்தனை பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ஜாவால தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, நிறைய அப்ளிகேஷன்ஸ், நீங்க ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா ஜாவால தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்க வந்து இது பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஓகே, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு மட்டும் தான் இந்த 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 ஜாவா யூஸ் ஆகும் அப்படி கிடையவே கிடையாது. ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு டீச்சரா இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் டீச்சர், தமிழ் டீச்சர், மேக்ஸ் டீச்சர் யாராவது இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஒருவேளை இந்த டெக்னாலஜி தெரிஞ்சதுன்னா உங்களுடைய மார்க்கெட் வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நான் இதில் ஓவர் வியூ தான் சொல்ல போகிறேன். ஆனால் இந்த ஓவர் வியூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்க. ஓகே, இது வந்து இவ்வளோ ஈஸியாக இருக்கும்போது உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், இதை வந்து உங்களால் கற்றுக்க முடியும். ஓகே, ஸோ இது அது மட்டும் கிடையாது, இது வந்து டீச்சருக்கு மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு டெஸ்டராக இருக்கலாம், டெவலப்மெண்ட் உள்ள போகணும்னு நினைக்கலாம். ஓகே, உங்களுக்குமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஓகே, சரி, ஓகே, ஒரு அப்படி வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்க அனீஃப், இது உங்க இந்த ஒரு மச்சான் சேனல். அப்புறம் வந்து உங்களை யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராச்சும் நான் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாவோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஊப்ஸ் கான்செப்ட் தான். ஊப்ஸ் கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேசிக். ஓகே, ஸோ இந்த ஊப்ஸ் கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்குங்க. இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்கேப்சுலேஷன். இது 4 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக். ஓகே, இது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். இது தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால ஜாவால ஃபர்தரா உங்களால கோட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்ஸ், ஒரு கோர் கான்செப்ட் தெரியாம நம்மளால எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுக்கு வந்து இந்த கோர் கான்செப்ட் ரொம்பவே முக்கியம். ஓகே, இதை நீங்க வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒன்னும் இல்லை, ஐ ஏட் அ பை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏ பை, அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் தென் என்கேப்சுலேஷன். ஐ ஏட் அ பை அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 4 கான்செப்ட் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே, இது என்னென்ன அப்படின்றது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிளை வச்சு தான் வந்து இந்த டாக்குமெண்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன தெரியணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜாவா வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் நான் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, ஏன்னா ஜாவால எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு கிளாஸ் தேவை. ஓகேவா? இது எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பில்டிங் இருக்கு, ஒரு பில்டிங்ல 3 ஃப்ளோர் இருக்கு. ஓகேங்களா? அந்த பில்டிங் தான் உங்களுக்கு வந்து கிளாஸ். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் தான் அந்த ஒவ்வொரு ஃப்ளோர், அந்த 3 ஃப்ளோர் இருக்குங்களா, அதுல ஒவ்வொரு ஃப்ளோரும் ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ நீங்க வந்து பில்டிங் இல்லாம உங்களால ஒரு ஃப்ளோர் மட்டும் இருக்குமா? இருக்காதுல்ல. ஸோ பில்டிங்ன்றது கிளாஸ். அந்த கிளாஸ் வந்து நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு எசென்ஷியல், அது தேவை. ஒரு கிளாஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் கிளாஸ் ஒன்று இருக்கும். ஓகே, அதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை சைல்டு கிளாஸ்க்கு நீங்க இன்ஹெரிட் பண்றது தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீயூசபிலிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நீங்க வந்து ஒரே மெத்தடை வந்து திருப்பி திருப்பி எழுதுறத வந்து இதை அவாய்ட் பண்ணணும். ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கிளாஸ்ல ஒரு பர்டிகுலர் மெத்தடை எழுதிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க வந்து இன்ஹெரிட் பண்றது மூலியமா அதே மெத்தடை நீங்க உங்களோட சைல்ட் கிளாஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கான்செப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குங்க. ஓகேவா, 4 டைப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள், மல்டி லெவல், ஹைராக்கியல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாவால சப்போர்ட் கிடையாது. அது ஏன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல நம்ம அந்த ஆக்டர்ஸ் வச்சே போயிடுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆக்டர்ஸ் அப்படின்றது தான் ஒரு பேஸ் கிளாஸ். ஓகேவா, அது ஒரு சைல்டு கிளாஸ்ல நம்ம தளபதி தான் வந்து சைல்டு கிளாஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, ஆக்டர்ஸ்க்கு வந்து காமனான ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன? ஆக்டிங் தான் வந்து ஆக்டர்ஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி. அதாவது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். ப்ராப்பர்ட்டி வேணா ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். ஆக்டர்ஸ்னா அவங்களுக்கு ஆக்டிங் தெரிஞ்சிருக்கணும், அதுதான் அந்த ஃபங்க்ஷன். ஓகே, நம்ம தளபதி என்ன பண்ணுவாரு? நல்ல டான்ஸ் ஆடுவார், அதுதான் அவரோட ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தளபதி வந்து என்ன பண்றாருன்னா ஆக்டர்ஸ் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்றாரு. ஸோ அப்படி பண்றது மூலியமா நம்ம தளபதியால டான்ஸும் ஆட முடியும், அவரால் ஆக்டிங்கும் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா, ஸோ அதோட அந்த இது பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸ் தளபதி எக்ஸ்டெண்ட் ஆக்டர்ஸ். நமக்கு தளபதிக்கு ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, டான்ஸ் ஆடுற ஃபங்க்ஷன், டான்சிங்ன்ற ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் அவர்கிட்ட இருக்கு டிஃபால்ட்டாகவே. ஸோ ஆக்டர்ஸ் அதோட அந்த ஆக்டிங் ஃபங்க்ஷனும் பை டிஃபால்ட்டா அவருக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ், அதாவது வந்து ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும், அந்த பேஸ் கிளாஸுக்கு கீழே ஒரு சைல்டு கிளாஸ், அந்த சைல்டு கிளாஸுக்கு கீழே இன்னொரு சைல்டு கிளாஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லெவல். இப்போ தாத்தா இருப்பாரு, தாத்தா கீழே பையன், பையனுக்கு கீழே பேரன். ஸோ இவங்க ஒவ்வொருத்தருடைய ப்ராப்பர்ட்டியும், அதாவது ஒவ்வொருத்தருடைய அந்த அந்த ஃபீச்சர்ஸும் அவங்க பையனுக்கு வரும், அவரோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்களோட பேரனுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து அந்த மல்டி லெவல். ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இதே தான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் மட்டும் தான், அது கீழே இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஒரு கிளாஸ் நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதுதான் மல்டி லெவல். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் வந்து ஆக்டிங் இருக்கும், அதுதான் வந்து பேஸ் கிளாஸ். ஒரு ஆக்டர்னா அவருக்கு கண்டிப்பா ஆக்டிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் அந்த ஃபங்க்ஷன். ஓகேவா, நம்ம தளபதிக்கு ஆல்ரெடி டான்ஸ் ஆட தெரியும். ஓகே, நம்ம குட்டி தளபதி இருக்காரு, அதாவது நம்ம தளபதியோட பையன், அவருக்கு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன், ஏன்னா அவர் இப்போ டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா, ஸோ நம்ம குட்டி தளபதிக்கு டைரக்ஷன் தெரியும். ஓகே, இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தளபதி என்ன பண்ணுவாரு, ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதாவது ஆக்டர்ஸை வந்து அந்த ஆக்டர்ஸோட ஃபங்க்ஷன் ஆக்டிங்கை நம்ம தளபதி எடுத்துக்கிறாரு. ஓகே, குட்டி தளபதி என்ன பண்றாரு, நம்ம தளபதியை மட்டுமே எக்ஸ்டெண்ட் பண்றாரு. ஸோ அவருக்கு வந்து பை டிஃபால்ட்டா டைரக்ஷன் ஆல்ரெடி இருக்கு, பிளஸ் நம்ம தளபதி கிட்ட இருந்து டான்சிங் அவருக்கு கிடைக்கும், பிளஸ் ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து ஆக்டிங்கும் கிடைக்கும். ஸோ நம்ம தளபதி எக்ஸ்டென்ஸ் ஆக்டர்ஸ் தான், பட் குட்டி தளபதி எக்ஸ்டென்ஸ் தளபதி. ஸோ அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா தளபதிக்கு ஆல்ரெடி டான்சிங் இருக்கு, பிளஸ் ஆக்டர்ஸோட ஆக்டிங்கும் சேர்த்து நம்ம குட்டி தளபதிக்கு டைரக்ஷன் பிளஸ் டான்சிங் பிளஸ் ஆக்டிங், இந்த 3 ஃபங்க்ஷனுமே நம்ம குட்டி தளபதிக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா, ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பியும் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் திருப்பி எழுத தேவையில்ல, ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷனே நம்மளால ரீயூஸ் பண்ண முடியும். ஓகே, ஆக்டர்ஸ் கிட்ட இருக்க ஆக்டிங்கை நான் திருப்பி நான் எழுத தேவையில்ல. குட்டி தளபதியில் போயிட்டு நான் வந்து டைரக்ஷன் பிளஸ் ஆக்டிங் பிளஸ் டான்சிங் நான் தனித்தனியாக ஃபங்க்ஷன் எழுத தேவையில்ல. நான் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால, அதாவது இன்ஹெரிட் பண்ணுறதுனால ஆல்ரெடி பேஸ் கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை என்னால் ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இன்ஹெரிட்டன்ஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா, ஸோ இது வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைராக்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைராக்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கு, ஆக்டர்ஸ்ன்ற ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கு, 2 சைல்ட் கிளாஸ் இருக்கு, தளபதி தலை வந்து இங்க வராரு. ஓகே, ஸோ இப்போ வந்து தளபதிக்கு ஆல்ரெடி டான்சிங் தெரியும், தலைக்கு ரேசிங் தான் தெரியும் நல்லா. ஓகே, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ்ன்ற கேட்டகரியில் வருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி எக்ஸ்டென்ஸ் ஆக்டர்ஸ். ஸோ தளபதிக்கு ஆல்ரெடி டான்சிங் தெரியும் பிளஸ் ஆக்டிங் தெரியும், நம்ம தலை ஆல்ரெடி ரேசர் பிளஸ் ஆக்டிங், ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹைராக்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் கிளாஸ் 2 சைல்ட் கிளாஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும். இதுல எப்படின்னா ஒரு பேரண்ட் கிளாஸ் 2 சைல்ட் கிளாஸ். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட் கிளாஸ் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் ஆக்டிங்ன்ற ஃபங்க்ஷனை 2 சைல்ட் கிளாஸ்ல டைரக்டா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹைராக்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஒன்று இருக்கு. அந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஜாவால சப்போர்ட் கிடையாது. ஏன்னு நான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து 2 பேரண்ட் கிளாஸ் தனித்தனியா இருக்கு, அந்த 2 பேரண்ட் கிளாஸ்ல இருந்து சைல்ட் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்றது. ஓகேவா, இப்போ வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ்ல இருந்து 2 சைல்ட் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைராக்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா, அது பாசிபிள்.
ஓகே, பட் ஆனா 2 பேரண்ட் கிளாஸ் கிட்ட இருந்து ஒரு சைல்டு கிளாஸால எடுக்கவே முடியாது, அதாவது இன்ஹெரிட் பண்ணவே முடியாது. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாவால அந்த சப்போர்ட்டே கிடையாது. நான் ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா தளபதி அவர் ஒன்று டான்சிங் பண்ணிட்டு இருக்காரு. தலைக்கு ஆல்ரெடி ரேசிங் தெரியும், அவரோட ஃபங்க்ஷன். ஓகே, நம்ம புரட்சி தளபதி என்ன பண்றாருன்னா ரெண்டுத்தையுமே ட்ரை பண்றாரு. தளபதி கிட்ட இருந்து டான்சிங் எடுக்கணும்னு நினைக்கிறாரு, தலைக்கிட்ட இருந்து ரேசிங் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இது பாத்தீங்கன்னா பாசிபிள் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மெத்தட் நேம் வந்து டான்சிங், மெத்தட் நேம் வந்து ரேசிங் வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே மெத்தட் நேம் தான், அவங்களோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுக்கலாம். ஓகே, தளபதியோட கெட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் எடுத்தா அதுல டான்சிங் வரும். தலையோட கெட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஒரே மெத்தட் எடுத்தீங்கன்னா ரேசிங்னு வரும்னு வச்சுக்கோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, புரட்சி தளபதிக்கு எக்ஸ்டென்ஸ் தலைக்கமா தளபதி அப்படி எடுத்துட்டேன்னா 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா மெத்தட் நேம் சேம் தான். கெட் ஸ்பெஷல் ஃபீச்சர். இதுல வந்து எதை வந்து ஜேவிஎம் வந்து எதை வந்து இன்ஹெரிட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இதனாலதான் என்ன ஆகும்னா, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஜாவா வந்து பை டிஃபால்ட்டா அவாய்ட் பண்ணிக்குது. ஸோ இது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணிடும். ஸோ எந்த இப்போ வந்து தளபதி கிட்ட வந்து கெட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸா இல்ல தலை கிட்ட இருக்கிற கெட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை சைல்ட் கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுதான்றது வந்து ஜாவாவில் அது வந்து அந்த டைம் ஃபைண்ட் பண்ண முடியாதனால அது வந்து ஒரு எரர் த்ரோ பண்ணும், எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணிடும். ஸோ அதனாலதான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. உங்களால பை டிஃபால்ட் எக்ஸ்டென்ஸ் தளபதினு உங்களால போடவே முடியாது. அது உங்களுக்கு கம்பைல் டைம்ல எரர் அடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஜாவால சப்போர்ட் கிடையாது. ஸோ அவ்வளவுதாங்க இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாலிமார்பிசம் போயிடலாம். பாலிமார்பிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா, ஒரே இப்போ வந்து பாலிமார்பிசம் அப்படின்னா பாலினா மெனி, ஓகே, மார்ஃப்னா ஃபார்ம். ஓகே, அதுதான் வந்து மெனி ஃபார்ம்ஸ். இப்போ வந்து எப்படின்னா, ஒரு மெத்தட் வந்து ஒரே நேம்ல மல்டிபிள் மெத்தட்ஸ் நம்மளால ஜாவால கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாலிமார்பிசம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்குங்க. கம்பைல் டைம் பாலிமார்பிசம், ரன் டைம் பாலிமார்பிசம் சொல்லிட்டு 2 இருக்கு. ஓகேவா? அதாவது கம்பைல் டைம் பாலிமார்பிசம் மெத்தட் ஓவர்லோடிங், ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னா மெத்தட் ஓவர் ரைடிங். ஓகேவா? ஸோ இது வந்து நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு அடிஷனுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம் எழுதுறீங்க. ஓகே, அடிஷனலுக்கு அடிஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க. ஓகேவா? நீங்க வந்து என்ன பண்ண முடியும், மெத்தட் நேம் எத்தனை மெத்தட் நேம் உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஓகே, add 2 numbers, add 3 numbers உங்களால மெத்தட் அப்படி கிரியேட் பண்றதுக்கு ஜஸ்ட் ஆட் அதாவது வந்து ஒரே மெத்தட் நேமே உங்களால ரிப்பீட்டடா கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரே மெத்தட் நேமே ரிப்பீட்டடா கிரியேட் பண்ண முடியும். ஆனா அதுல இருக்கிற பேராமீட்டர்ஸ் மட்டும் நீங்க டிஃபர் பண்ணுங்க. ஒன்னு ரிட்டர்ன் டைப், இதுதான் அந்த ரிட்டர்ன் டைப், இன்ட்ன்ற ரிட்டர்ன் டைப். ஓகே, இதை பேஸ் பண்ணியும் உள்ள இருக்க பேராமீட்டர் பேஸ் பண்ணியும் நீங்க என்ன பண்ணலாம், ஒரே மெத்தட் நேமே திருப்பி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெத்தட் ஓவர்லோடிங். ஓகேவா? ஸோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து 2 நம்பரை ஆட் பண்றேன், அதுக்கு நான் இந்த மெத்தடை இப்போ நான் ஹைலைட் பண்றேன், இந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணிக்கலாம். 2 நம்பர் ஆட் பண்றதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 3 நம்பர் நான் ஆட் பண்ணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா உங்களுக்கு நேம் பாத்தீங்கன்னா சேம் தான். ஓகேவா? ஆட்ன்ற அதே மெத்தடை தான் நான் திருப்பி யூஸ் பண்றேன். ஆனா இதுல வந்து உங்களுக்கு 2 இன்புட் போகுது, இங்க 3 இன்புட் போகுது. ஓகே, ஒரே கிளாஸ்ல டிஃப்ரெண்ட், அதாவது சேம் மெத்தட் நேம் வித் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ்ல நம்மளால மெத்தட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா பாலிமார்பிசம். ஓகேவா? அதாவது டிஃப்ரெண்ட், ஒரே கிளாஸ்ல டிஃப்ரெண்ட் மெத்தட் ஃபங்க்ஷனாலிட்டி வித் சேம் நேம். ஸோ அதுதான் பாலிமார்பிசம். இது வந்து மெத்தட் ஓவர்லோடிங்ல வரும். ஓகேவா? மெத்தட் ஓவர்லோடிங் எப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி மெத்தட் இருக்கும், இன்னொரு மெத்தட் அதே இருக்கும், ஆனா பேராமீட்டர்ஸ் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ரிட்டர்ன் டைப் கூட நம்ம வந்து மாத்திக்கலாம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா மெத்தட் ஓவர்லோடிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பாத்தீங்கன்னா மெத்தட் ஓவர் ரைடிங். மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு பேரண்ட் கிளாஸ்ல வந்து ஆல்ரெடி ஒரு மெத்தட் இருக்கும். ஓகே, நம்ம ஆல்ரெடி இன்ஹெரிட்டன்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, அதாவது கெட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற அந்த மெத்தட் நேமை நம்ம சைல்ட் கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத. அதாவது பாத்தீங்கன்னா அதே சேம் நேமை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ற மூலியமா அதை நீங்க சைல்ட் கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெத்தட் ஓவர் ரைடிங். சேம் மெத்தட் தான் பேரண்ட் கிளாஸ்ல இருக்கும், நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி சைல்ட் கிளாஸ்ல அதே மெத்தட் நேமை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, ஒரு செக்யூரிட்டி கார்டு ஒருத்தர் இருக்காரு. ஓகே, செக்யூரிட்டி கார்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு 3 நம்ம கிளாஸ் வச்சுக்கலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரு அன்னோன் பர்சன்.
ஒரு செக்யூரிட்டி கார்டு ஒரு கம்பெனில வேலை பார்க்குறாரு. ஒரு அன்னோன் பர்சன் வந்தாருன்னா அந்த செக்யூரிட்டி கார்டு எப்படி ட்ரீட் பண்ணுவாரு? சார் ஐடி கார்டுங்க, ஐடி கார்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே, அதுவே வந்து ஒரு பெரிய பாஸோ ஒரு மேனேஜர் யாராவது வந்தாங்கன்னா சார் வெல்கம் அப்படின்னுவாரு. அதே ஒரு கஸ்டமர் இல்லை ஒரு கிளைண்ட் வந்தாங்கன்னா சார் குட் மார்னிங் சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுவார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து பண்ற ஃபங்க்ஷன் என்னன்னா ரெஸ்பாண்ட்ன்ற ஃபங்க்ஷன். அவர் ரெஸ்பாண்ட் பண்றாரு, ஒவ்வொரு இன்புட் ஒவ்வொரு கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றாரு. ஆனா அந்த ரெஸ்பான்ஸ் ஒவ்வொரு கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. இங்க கிளாஸ்ன்னு சொல்றது கஸ்டமர், அன்னோன் பர்சன், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாஃப். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாஃப் கண்டிப்பா ஐடி போட்டு வருவாங்க, அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால அவர்கிட்ட அவர் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பண்ணுவாரு. அதுவே வந்து அன்னோன் பர்சன் கிட்ட உங்க ஐடி எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயும் மாறும். ஸோ இந்த ரெஸ்பாண்ட்ற மெத்தட் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெத்தட் ஓவர் ரைடிங்கோட ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து அதை எப்படி சொல்றேன்னா, செக்யூரிட்டி கார்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்கு, கஸ்டமர்னு ஒரு சைல்ட் கிளாஸ் இருக்கு. நான் வந்து செக்யூரிட்டி கார்டு கிளாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன்னா அதுல இருக்கிற அந்த ரெஸ்பாண்ட்ன்ற அந்த மெத்தடை நான் என்னோட சைல்ட் கிளாஸ்ல டேரக்ட் கிளாஸ்ல நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸுக்கும் அந்த ரெஸ்பாண்ட்ன்றது சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இதுக்கப்புறம் நான் வீடியோல நான் போடுறேன். பட் ஆனா ஒரு ஓவர் வியூன்றதுனால இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து பாலிமார்பிசத்தோட ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், அதாவது மெத்தட் ஓவர் ரைடிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்கேப்சுலேஷன். ஓகே, ஸோ என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டேட்டாவை ஹைட் பண்ணி ஃபங்க்ஷனை மட்டும் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் வந்து என்கேப்சுலேஷன். ஓகேவா? ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸில் இப்போ வந்து நம்ம டேட்டானா என்னன்னு, இப்போ வந்து ஒரு அண்டர்-19 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் நடக்குது. ஓகே, அதுக்கு வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஒன்று இருக்குன்னு வைங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் என்னென்னலாம் நம்ம ஒரு கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் வாங்குவோம், ஓகேவா, ஏஜ் வாங்குவோம். அண்டர்-19னா கண்டிப்பா 19 இயர்ஸ்க்கு கீழே இருக்கணும். இப்போ வந்து மென் கிரிக்கெட்னா அந்த வந்து செக்ஸ் வந்து மேல் ஆர் ஃபீமேல் அந்த மாதிரி ஒன்று வாங்குவோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு ஒரு 3 ஃபீல்டு வச்சுக்கலாம். ஓகே, ஒன்று வந்து நேம் வச்சுக்கலாம், இன்னொன்று ஏஜ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த செக்ஸ் மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஓகேவா? இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா. ஓகே, இந்த டேட்டாவை நம்ம வந்து ஹைட் பண்ண போறோம். பட் ஆனால் அதோட மெத்தட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ரிஜிஸ்டர் ஆல்ரெடி பண்ணிட்டேன், எனக்கு அந்த பர்டிகுலர் பர்சனோட நேம் எடுக்கணும், பர்டிகுலர் பர்சனோட ஏஜ் எடுக்கணும், இல்லைன்னா இருக்கிற எல்லா ரிஜிஸ்டர் பண்ண எல்லா டேட்டாவும் நான் எடுக்கணும் அப்படின்னா அந்த மெத்தடை மட்டும் என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்போஸ் பண்ணும். அதுதான் என்கேப்சுலேஷன். டேட்டாவை ஹைட் பண்ணும் ஃப்ரம் அவுட் சைட் த வேர்ல்ட், ஒன்லி எக்ஸ்போஸ் டேட்டா ஆர் ஃபங்க்ஷன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற டேட்டாவை ப்ரைவேட் பண்ணிடணும். அதாவது ப்ரைவேட்ன்ற அந்த ஆக்சஸ் மாடிஃபையர் யூஸ் பண்ணி ப்ரைவேட் பண்ணிட்டு ப்ரைவேட் ஸ்ட்ரிங் நேம், ப்ரைவேட் இன்ட் ஏஜ், ப்ரைவேட் ஸ்ட்ரிங் செக்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கெட்டர் செட்டர்ஸ் யூஸ் பண்ணி கெட் நேம் அப்படின்னு நேம் வர மாதிரி, கெட்டு ஏஜ், கெட் செக்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணுறது, நீங்கள் டைரெக்டாக அந்த டேட்டாவை நீங்கள் வந்து ரைட் பண்ண மாட்டீங்க. எப்படின்னா பண்ணுவீங்கன்னா அந்த மெத்தடு மூலியமாக அந்த டேட்டாவை ரைட் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து நம்ம செட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். செட் நேம், செட் ஏஜ், செட் செக்ஸ் இந்த மாதிரி பண்ணி நம்ம செட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன். ஸோ இது எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் டேட்டாவை கொடுக்குறீங்க, டேரெக்டாக யார் வேணாலும் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் அதாவது 19 இயர்ஸுக்கு மேலே இருக்கவங்க கூட ரிஜிஸ்டர் பண்ண சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த டேட்டாவை நீங்கள் செட்டர் மெத்தடில் கண்ட்ரோல் பண்ணுற மூலியமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ சப்போஸ் வந்து ஒரு பர்சன் வந்து ஏஜ் வந்து 21, 22 வரப்போ அங்கே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ண முடியும். அந்த செட்டர் மெத்தடில் ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணி அவங்களால டேட்டாவை வந்து கிரியேட் பண்ண முடியாமல் நம்மளால தடுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்கேப்சுலேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் என்கேப்சுலேஷன். இதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் ஃபர்தராக வந்துட்டு இருக்கு உங்களுக்கு அடுத்த வீடியோவில். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன், ஓகே, இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷனை ஹைட் பண்ணும். ஒரு ஸ்கெலட்டானை மட்டும் என்ன பண்ணுன்னா
எக்ஸ்போஸ் பண்ணோம். ஓகே, எது தேவையோ அதை மட்டும் காட்டுவோம். ஓகேவா? இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் எதுவுமே இதுலயே காட்டாது. இப்போ அதுதான் ஆப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்கு. ஓகேவா? ஏடிஎம் மிஷின்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணுவீங்க, காசு எடுப்பீங்க, அதை பின் போட்டா காசு எடுத்துருவீங்க. ஓகே, ஸோ இது மட்டும் ஒரு கஸ்டமருக்கு தெரிஞ்சா போதும். ஓகே, உள்ள என்ன ஒர்க் ஆகுது, உள்ள எப்படி ஒர்க் ஆகுது, இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அதை ஹைட் பண்ணும். ஸோ அதுதான் ஆப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? ஒரு கஸ்டமருக்கு உள்ள என்ன எப்படி ஒர்க் ஆகுது, நான் கார்டு போடுறேன்னா அது எப்படி ஒர்க் ஆகுது, உள்ள ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த கார்டு போட்டா இந்த வேலிடேஷன் பண்ணும், அதுக்கப்புறம் பின்னு போட்டா இந்த வேலிடேஷன் பண்ணும். இதெல்லாம் ஒரு கஸ்டமருக்கு தெரிய தேவையில்லை. அவங்க கார்டு போட்டு அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுவாங்க, பின் போடுவாங்க, காசு வெளியே வரும். காசு இல்லைன்னா அவங்க யாராவது வைப்பாங்க. அது மட்டும் கஸ்டமருக்கு தெரிஞ்சா போதும். ஓகேவா? அந்த உள்ள நடக்கிற வேலிடேஷன், உள்ள நடக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க பேங்க்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ஆப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஆப்ஸ்ட்ராக்ஷனோட ரியல் டைம் எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறைய இருக்கு. மொபைல் ஃபோன் கூட நீங்க எடுத்துக்கலாம். மொபைல் ஃபோன்ல நம்ம ஜஸ்ட் கேமரா ஆன் பண்ண கேமரா தெரிஞ்சா போதும். ஓகே, அந்த கேமரா எப்படி ஒர்க் ஆகுது இதெல்லாம் நமக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஓகே, இதுதான் ஆப்ஸ்ட்ராக்ஷன். இது பாத்தீங்கன்னா ஆப்ஸ்ட்ராக்ஷனை நம்ம 2 விதமா அச்சீவ் பண்ணலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மூலியமா அச்சீவ் பண்ணலாம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் மூலியமா அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இந்த ஆப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மூலியமா எப்படி அச்சீவ் பண்றது, இன்டர்ஃபேஸ் மூலியமா எப்படி அச்சீவ் பண்றது, நான் இதுக்கப்புறமா ஃபர்தரா அதுக்கு தனியா ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே, ஸோ அவ்வளவுதாங்க. நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் பார்த்தாச்சு. இந்த 4 ஊப்ஸ் கான்செப்ட் வெரி மஸ்ட். இது கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சே ஆகணும். புதுசா யாராச்சும் நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா நிறைய வீடியோ இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்க போகுது. அதாவது இப்போ நம்ம ஓவர்வியூ தான் போட்டிருக்கோம். ஸோ ஓவர்வியூவோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன், ஒவ்வொரு கான்செப்டோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனல்ல வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, எஜுகேஷன் மட்டும் கிடையாது, என்டர்டைன்மெண்ட் வீடியோஸும் நம்ம நிறைய போட போறோம். ஸோ நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் நமக்கு கண்டிப்பா தேவை. ஓகே, பாய்.